இந்த இலை ஆடுறப்போ, டான்ஸ் பண்ணுறப்போ அவங்களோட இன்னொரு ஃபார்ம் அது. சரிங்களா? ஸ்டில்னஸ் ஒரு ஃபார்ம், இலை ஆடுறது வந்து இன்னொரு ஃபார்ம். ஸோ எப்பவுமே அவங்க இந்த மாதிரி டான்ஸிங் மோஷன்லேயே இருக்க மாட்டாங்க, ஸ்டில் ஸ்டேட்லேயுமே இருப்பாங்க. ஸ்டில் ஸ்டேட்டில் இருக்கிறதும் டான்ஸிங் மோஷனில் இருக்கிறதும் அவங்க கையில் மட்டும் இருக்கானா? கிடையாது. சுற்றி இருக்கிற என்வாயர்மெண்ட்டோட இம்பேக்ட் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படி நம்ம ஃபேமிலியாக இருக்கலாம், நம்மளை சுற்றி இருக்கவங்களாம் இருக்கலாம், ஒரு டைனியஸ்ட் ஜெஸ்டராக இருக்கலாம், ரொம்ப டைனியஸ்ட் ஜெஸ்டராக இருக்கலாம், அதை நம்மளை மொத்தமாக உடைக்கலாம். ஒரே ஒரு ஹியூமன் இன்னும் வந்து ஒரு டவுனில், ஒரே ஒரு ஹியூமனில் ஒரு சில சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து அவங்க இன்னும் மேலே உட்காரக்கூடாது, கீழே தான் உட்காரணும், அதுதான் அவங்க இன்னொரு கம்யூனிட்டிக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட்னு ஒருத்தர் சொல்லும் பொழுது என்னால் அது ஜீரணிச்சிக்க முடியல. அது ஒரு ஹியூமனுக்கு நடக்கலாம், 4 ஹியூமனுக்கு நடக்கலாம், ஆனால் இன்னும் அது நடக்குதில்ல, அது நடக்கக்கூடாதுல்ல. ஸோ நம்ம நடந்துக்கிற விதம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இன்னொன்று, சில டைம்ஸ் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா, கொஞ்சம் நேச்சர் அப்படியே ரசிச்சுட்டு இருக்கும்போது, ஒரு ஸ்டில்னஸில் இருக்கும்போது அப்படியே பட்டர்ஃப்ளை பறக்கிறது, இலை ஆடுறது, அதெல்லாம் உண்மையிலே மனுஷங்க பேசுகிறத விட ஒரு பட்டர்ஃப்ளையை பார்க்கும்போது ஏன் ஒரு அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சி தானாக மனசுக்குள்ளே வருதுன்னா, பட்டர்ஃப்ளையை ஒன்று நம்ம வந்து ஒரு பீஸோட அசோசியேட் பண்ணி வச்சுருக்கோம், இன்னொன்று அது நம்மளை ஹார்ம் பண்ணல. ஸோ ஹியூமன் பீயிங்ஸாக சிவிலைஸ்டாக எதுக்கு பேர் எவல்யூஷன், எதுக்கு பேர் சிவிலைசேஷன் அப்படின்னா, என்னை பொறுத்த மட்டுக்கும் அதில் வந்து ஹார்ம்லெஸ் ஸ்டேட், காயப்படுத்தாத ஒரு நிலை இருக்கிற பட்சத்தில், அதாவது பகுத்தறிவு, மனிதாபிமானம் அது இருந்துச்சுனாலே எனக்கு தெரிஞ்சு அப்போ நம்ம மனுஷங்களாக இருக்கோம், எவால்வாக இருக்கும், எவல்யூஷன் சிவிலைசேஷன் அடைஞ்சிருக்கோம். நோட்ஸ் ஆஃப் லவ். தேங்க்யூ ஸோ மச்.